Subscribe our YouTube channel. Press the bell icon. Hi, hello, welcome to bankersdaily.in. We are here to deliver the important topic discussed in the Hindu editorial in Tamil. I am Sita. My name is Jay and you are going to hear English Winglish, the only show which discusses the Hindu editorial in Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ரீடைனிங் கான்ஃபிடென்ஸ். ஆஃப்டர் சர்வைவிங் த நோ ட்ரஸ்ட் ஓட், ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் மஸ்ட் ரீபூட் இட் செல்ஃப். ரணில் விக்ரமசிங்கே இப்போ தான் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் எதிர்கொண்டிருந்தார் அவங்க பார்லிமெண்ட்டில். அதை அவர் ஜெயிச்சுட்டு வந்துட்டார். ஸோ அதை பற்றின டாபிக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ணலாம். த ரிசவுண்டிங் டிஃபீட் ஆஃப் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் against Prime Minister Ranil Wickremesinghe in Sri Lanka's parliament provides an opportunity for its bickering leaders to reassess their priorities. However, it may not end the prevailing political uncertainty, as the three-way competition among President Maithripala Sirisena, Mr. Wickremesinghe and their common rival former President Mahinda Rajapaksa is likely to continue. The first passage என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ஸ்ரீலங்காவில் பிரைம் மினிஸ்டர் ரணில் விக்ரமசிங்கேக்கு ஆப்போசிட்டாக நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வந்தாங்க. ஆனால் அதை அவர் வின் பண்ணியிருக்காரு. ஸோ வின் பண்ணதுனால என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இதெல்லாம் பிக்கரிங் லீடர்ஸ்னால் ஆர்கியூ பண்ண லீடர்ஸ்க்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இனிமேல் அவங்களோட ப்ரையாரிட்டிஸை மாற்றிக்கிட்டு இந்த மாதிரி செயல்கள் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் லைனில். செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இருந்த போதும் இவங்க வின் பண்ண போதும் ஏற்கனவே இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி, உறுதி இல்லாத ஒரு அரசியல் நிலைமை இருக்கு, அது கண்டினியூ ஆகத்தான் போகுது. யார் யாருக்கு இடையில இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கிற பிரசிடென்ட் சிறிசேனா, விக்ரமசிங்கே அண்ட் ராஜபக்ஷ, இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த சூழ்நிலை, இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த போராட்டம் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேசேஜில் தான் கொடுத்துருக்காங்க. அதில் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பிக்கரிங், அதோட மீனிங் ஆர்கியூ. ஸோ இதில் ஒரு அட்ஜெக்டிவைஸ் பண்ணியிருக்காங்க, பிக்கரிங் லீடர்ஸ், ஆர்கியூ பண்ற லீடர்ஸ். நெக்ஸ்ட் ரீஅசஸ் மீனிங் மறுபரிசீலனை. அடுத்த வேர்டு ரைவலோட மீனிங் எதிரி. ஸோ காமன் ரைவல் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ராஜபக்சேவை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. The confidence of Parliament has been numerically settled in favor of the Prime Minister now, with Tamil and Muslim parties backing him in the crucial vote. But in electoral terms, the question of political supremacy is still open. For nearly 2 months, the power-sharing agreement between Mr. Wickremesinghe's United National Party and President Maithripala Sirisena's Sri Lanka Freedom Party has been unraveling. Their national unity government came under strain after both parties, contesting separately, lost to a party backed by Mr. Rajapaksa in local body elections in February. இந்த பேசேஜ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் இப்போ ஜெயிச்சிருக்கிறதுனால பார்லிமெண்ட் விக்ரமசிங்கே மேலே ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுல தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு முக்கியமான இடத்துல ஓட் பண்ண யாருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் அண்ட் முஸ்லீம் பார்ட்டிஸ், இவங்க 2 பேர் தான். ஆனாலும் எலக்டோரல் டேர்ம்ஸில் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை எலெக்ஷன் வச்சாங்கன்னா அது யார் வின் பண்ணுவோம் அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லைன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரீசெண்டாக 2 மாசத்துல விக்ரமசிங்கேவும் பிரசிடென்ட் மத்ரிபாலா சிறிசேனாவும் வேற ஒரு கட்சியில இருந்தாலும் அவங்களோட பவர்ஸை அவங்க பிரிச்சுக்கிட்டாங்க. நான் இதை செய்றேன், நீ அதை செய் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கிறது தெளிவா வெளிப்படையா தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் அன்ராவலிங் அப்படின்ற வேர்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தேர்ட் லைன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டா பிப்ரவரியில ஒரு எலெக்ஷன் இருந்துச்சு, லோக்கல் பாடி எலெக்ஷன். அந்த எலெக்ஷன்ல இப்போ கரண்டா நடத்திக்கிட்டு இருக்க அந்த கவர்மெண்ட் ஆப்போசிட்டா இருக்க ராஜபக்சே சப்போர்ட் பண்ற ஒரு கட்சிகிட்ட தோத்து போயிட்டாங்க. ஸோ இது அந்த நேஷனல் யூனிட்டி கவர்மெண்ட் இப்போ கவர்ன் பண்ற அந்த கவர்மெண்ட் அப்படிதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு கரையா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பேசேஜ்ல கொடுத்துருக்காங்க. இதுல இம்பார்ட்டன்டான வேர்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, க்ரூஷியல், முக்கியமான. நெக்ஸ்ட் வேர்ட் அன்ராவலிங், அதோட மீனிங் அவிழ்க்கிறது, கட்டுகளை அவிழ்க்கிறது அப்படின்னு சொல்லலாம். Mr. Sirisena held Mr. Wickremesinghe responsible for the debacle, seeing in the result as an expression of public anger against the government's poor performance on the economic front and a bond scandal in the central bank helmed by the Prime Minister's appointee as governor. A sudden outbreak of communal violence targeting Muslims last month worsened the political situation. இந்த தேர்ட் பேசேஜ் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, இதுக்கு முந்தின பேசேஜ் நம்ம பார்த்தோம். லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸில் இப்போ கரண்ட்டாக கவர்ன் பண்ணிட்டு இருக்க அந்த கவர்மெண்ட் தோற்று போயிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பிரசிடென்ட் சிறிசேனா என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு முழு காரணம் விக்ரமசிங்கே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பப்ளிக்கோட ஒரு கோபம் இந்த எலெக்ஷன் நம்மளுக்கு தெரியுது அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. இன்னொரு ரீசனும் முன்வைக்கிறாங்க.
சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா அவங்க ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. அந்த கவர்னர் வந்து பாண்ட் ஸ்கேண்டல் அப்படின்ற ஒரு விஷயத்தில் மாட்டியிருக்காங்க. அது யார் தலைமையில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சென்ட்ரல் பேங்க், அதுவும் பிரைம் மினிஸ்டர் தலைமையில் தான் நடக்குது. ஸோ அதுக்கு முழுக்க காரணம் விக்ரமசிங்கே அப்படின்னு சொல்லிட்டு சிறிசேனா சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் லைன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு அடிஷ்னலாக ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க, நீங்கள் முஸ்லீமை வந்து டார்கெட் பண்ணி ரொம்ப ஒரு வன்முறையை தூண்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சிறிசேனா சொல்கிறாங்க. ஸோ அது 2 முக்கிய காரணம் தான் நம்ம தோத்ததுக்கு ஒரு இதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேசேஜில் இம்பார்ட்டண்ட்டான வேர்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் டிபாக்கிள், அதோட மீனிங் ஃபெயிலியர். நெக்ஸ்ட் வந்து ஹெல்ம்ட், அதோட மீனிங் தலைமையில். ஸோ சென்ட்ரல் பேங்க் யார் தலைமையில் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பேசேஜ் போயிடலாம். The joint opposition consisting of loyalists of Mr. Rajapaksa moved the no confidence motion despite lacking the numbers needed to bring down Mr. Vikramasinghe, citing the bond scam and the sectarian violence as major grounds. The aim was obvious, to deepen the wedge between the President and the Prime Minister, in the hope that some of the SLFP members, now in the ranks of the government, would abandon Mr. Vikramasinghe and that he would face a leadership tussle within the UNP. இந்த பேசேஜில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜாயிண்ட் அப்போசிஷன் குரூப், அது யாரோட குரூப் பார்த்தீங்கன்னா ராஜபக்சேயோட குரூப். அந்த குரூப் தான் வந்து இந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனை வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க. ஒரு 2 விஷயத்தை முன் வச்சு கொண்டு வந்திருக்காங்க. நம்ம அந்த 2 விஷயம் என்னன்றது முன்னாடி பார்த்துட்டோம். ஒன்று வந்து பாண்ட் ஸ்கேண்டல், இன்னொன்று வந்து முஸ்லீம்ஸ்க்கு எதிராக நடந்த போராட்டம். ஆனாலும் இது வந்து தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு. இது எதை எய்மாக வச்சு அவங்க பண்ணியிருக்காங்கன்றத நெக்ஸ்ட் லைனில் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட்டையும் பிரைம் மினிஸ்டருக்கு உறவை வந்து பிளவுபடுத்தணும் அப்படின்றது அவங்க எய்மாக இருந்துச்சு. இந்த இடத்துல 2 கொடுத்துருக்காங்க, SLFP மெம்பர்ஸ். SLFP மெம்பர்ஸ்னால் அது வந்து சிறிசேனாவோட குரூப். ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக பிரைம் மினிஸ்டருக்கு அப்போஸ் பண்ணி தான் ஓட் பண்ணுவாங்கன்னு நம்பினாங்க ராஜபக்சேயோட ஆட்கள். ஆனால் வந்து அவங்க அப்படி ஓட் பண்ணலை. விக்ரமசிங்கேக்கு பாசிட்டிவாக தான் வந்து அவங்க ஓட் பண்ணியிருக்காங்க. இந்த செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரைம் மினிஸ்டருக்கும் பிரசிடென்ட்டுக்கும் இருக்கிற உறவை பிளவுபடுத்துறதுக்கு தான் இதை அவங்க பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ராஜபக்சேயோட குரூப். இன்னொரு எய்ம் என்ன வச்சுருந்தாங்கன்னா, SLFP மெம்பர்ஸ், அதாவது சிறிசேனா மெம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக விக்ரமசிங்கேக்கு அப்போஸ் பண்ணி தான் ஓட் பண்ணுவாங்கன்னு நம்பினாங்க. அப்படி ஓட் பண்ணாங்கன்னா லீடர்ஷிப் வந்து கண்டிப்பாக பிளவுபடும். யூஎன்பின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யூஎன்பின்றது வந்து விக்ரமசிங்கோட குரூப். ஸோ அந்த யூஎன்பி மெம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு போட்டி வரும், யார் அடுத்த லீடர் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எய்ம் பண்ணி பண்ணாங்க. ஆனால் இப்போ எதுவுமே அது நடக்கலை. ஸோ இந்த பேசேஜில் தான் கொடுத்துருக்காங்க. இதில் இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அபேண்டன், அதோட மீனிங் வந்து கைவிடுறது. நெக்ஸ்ட் வேர்ட் டசில், அதோட மீனிங் வந்து மோதல். ஸோ யூஎன்பி மெம்பர்ஸ்க்கு இடையில ஒரு மோதல் உண்டாகும்னு எய்ம் பண்ணாங்க. ஸோ இந்த அந்த பேசேஜில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேசேஜ் போயிடலாம். Mr. Sirisena's hostility to Mr. Vikramasinghe could not tilt the scales in favor of those batting for the latter's ouster. The fear of a return to the days of Mr. Rajapakse's political dominance possibly deterred more members from joining the bandwagon. With the non-confidence motion out of their way, there ought to be some recognition that matters of far greater import await attention. இந்த 5th பேசேஜில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரமசிங்கேவுக்கும் சிறிசேனாவுக்கும் ஒரு விரோத போக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டே வந்துச்சு. ஸோ இந்த விரோத போக்கை, சிறிசேனாவிட்ட இருக்க இந்த விரோத போக்கை அவங்களால டில்ட் பண்ணி மாற்றி அதை அவங்களுக்கான ஃபேவராக மாற்ற முடியல. ராஜபக்சேவுடைய அந்த கட்சியில் இருக்கவங்க வந்து அதை மாற்றி அதை வந்து அவங்களுக்கு ஃபேவராக ஓட்ஸை கன்வெர்ட் பண்ண முடியல அப்படின்றதான் ஃபஸ்ட் ஒன்றில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து ரணில் விக்ரமசிங்கேவால் தோக்கடிக்க முடியல அவங்கள அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு இதில் சொல்லியிருக்காங்க. ராஜபக்சேவுடைய பொலிட்டிக்கல் டாமினன்ஸ் வந்து திருப்பி வந்துடக்கூடாது அப்படின்றதுல அவங்க ரொம்ப குறிப்பிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் நிறைய பேர் வந்து ராஜபக்சேவுக்கு ஆதரவான கட்சி நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வந்தும் அதை வந்து அவங்க தவிர்த்துட்டு ரணில் விக்ரமசிங்கேக்கு வந்து ஓட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் வந்து வரவே கூடாது அப்படின்றதுல அது ரொம்ப குறிப்பாக இருக்காங்க. ஸோ இந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் இப்போ வந்து தோல்வியில் முடிஞ்சனால அவங்க வேறு ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தை பண்ணி ஸோ இதில் இருக்க அந்த ஒரு அட்டென்ஷனை கிராப் பண்ணி திருப்பி எடுத்துகிட்டு போயிட்டு அதை திருப்பி மறுபடியும் கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. அது வேறு விதமாக இருக்கும் அப்படின்னு தான் அடுத்த லைனில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லோக்கல் பாடி போல்ஸ் வந்து இப்போ முடிஞ்சிருக்கு. அதில் வந்து ராஜபக்சேவுடைய கட்சி வந்து அவங்க லாயலிஸ்டான கட்சி வந்து வின் பண்ணியிருக்கு அப்படின்னு போன பேசேஜஸில் வந்து சொல்லியிருந்தாங்க. இதில் இம்பார்ட்டண்டான வேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வேர்டு ஹாஸ்டிலிட்டி. ஹாஸ்டிலிட்டின்ற வேர்டுக்கான மீனிங் விரோதமான போக்கு. அடுத்த வேர்ட் அவுஸ்டர், இதோடைய மீனிங் அகற்றப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த வேர்ட் டெட்டர், இதோடைய மீனிங் தடுக்கிறது. The local body poll results have given sufficient indication of the people's concerns over the economy and unemployment. Investigation into past crimes and corruption seems to be slow. In addition,
The process of framing a new and inclusive constitution needs to be expedited. இந்த பேசேஜில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் இப்போ முடிஞ்சிருக்கு. ஸோ இதில் வந்து ராஜபக்சேவுடைய லாயலிஸ்ட் கட்சி வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுடைய கவலை, பொருளாதாரத்தின் மீதான மக்களின் கவலை வந்து சொல்லுது. ரெண்டாவது ஒன்று வந்து வேலைவாய்ப்பின்மை சுத்தமாக நிறையா இருக்குது அப்படின்னு அதில் சொல்ல வராங்க. ஸோ அடுத்த லைனில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நடந்த குற்றங்கள் அப்புறம் கரப்ஷன்ஸ் இது ரெண்டுத்தையும் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அந்த இன்வெஸ்டிகேஷன் இப்போ எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு. இது கூட என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக சட்டத்திட்டங்கள் அப்புறம் அரசியல் கட்டமைப்பு இது ரெண்டுத்தையுமே வந்து கொண்டு வரணும். இதை எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொண்டு வரணும் அப்படின்னு தான் இந்த பேசேஜில் சொல்ல வராங்க. ஸோ இதில் இம்பார்ட்டண்டான வேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிடேட்டட். இதோடைய மீனிங் துரிதப்படுத்துறது. Sri Lanka has made a commitment to the international community that it would promote accountability and reconciliation as part of its post-war transformation. This needs the President and the Prime Minister to work together, de-emphasizing their political differences. The two leaders came together in 2015 and got a mandate from the people for good governance and institutional reform. Sri Lanka needs a reboot to bring these objectives back on track. இந்த லாஸ்ட் பேசேஜில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாருக்கு அப்புறமா இருக்கிற இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை பற்றி தான் அந்த ஃபர்ஸ்ட் இதில் சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, ஸ்ரீலங்கா கிட்ட ஒரு கமிட்மெண்ட் வந்து இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி வந்து எதிர்பார்க்குறாங்க. அது என்னென்னத்துலன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொறுப்புணர்வு அப்புறம் ஒரு நல்லிணக்கம் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த வார் முடிஞ்சு இவ்வளோ நாள் ஆச்சு. ஸோ இதை தான் வந்து அந்த ஒரு இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ இதை வந்து சீக்கிரமாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி இதை கொண்டு வரணும் அப்படின்னு தான் அவங்க இன்னும் எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பிரசிடென்ட் அண்ட் பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் மைத்ரிபாலா சிறிசேனா, பிரைம் மினிஸ்டர் ரணில் விக்ரமசிங்கே ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணணும். அவங்களுடைய பொலிட்டிக்கல் டிஃப்ரென்சஸை இதுலேருந்து தள்ளி வைக்கணும் அப்படின்னு அடுத்த லைனில் சொல்லியிருக்காங்க. அடுத்ததில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ரெண்டு லீடர்ஸ் ரணில் விக்ரமசிங்கே அண்ட் மைத்ரிபாலா சிறிசேனா ரெண்டு பேருமே 2015 ஒன்றா வந்தாங்க. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல புரிதல் இருந்துச்சு. ஸோ அதனால் மக்கள் அவங்கக்கிட்ட கவர்மெண்ட்டை கையில் தூக்கி கொடுத்தாங்க. ஸோ இதில் வந்து என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா, ஒரு நல்ல கவர்மெண்ட் அமையணும், அது மூலயமா மக்களுக்கு ஒரு நல்ல செயல்பாடுகளை வந்து அவங்க கொண்டு வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அடுத்ததாக இன்ஸ்டியூஷனல் ரிஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வரணும்னு எதிர்பார்த்தாங்க. சட்டத்திட்டங்கள்லாம் மாற்றணும். வாருக்கு அப்புறம் நிறைய இது வந்து அப்படியே தான் இருந்துச்சு. ஸோ நிறைய ஏரியாக்களில் வந்து இன்னும் பழைய சட்டத்திட்டங்கள் தான் இருக்குது, அதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு தான் இவங்களுக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ ஸ்ரீலங்கா வந்து இப்போ மாறணும் அப்படின்னா வந்து பழைய விஷயங்கள்லேருந்து நிறைய விஷயங்களை அவங்க புதுசாக எடுத்துகிட்டு வரணும், அவங்கள வந்து ரீபூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு புதிய பாதையில் அவங்க போகணுன்னா பழைய விஷயங்கள்லேருந்து அவங்க தள்ளி வந்து அதை வந்து ரீபூட் பண்ணி புதுசாக ஒரு புதிய விஷயங்களை அவங்க கொண்டு வரணும் அப்படின்னு தான் அந்த லாஸ்ட் மெசேஜில் சொல்லியிருக்காங்க. இதில் இம்பார்ட்டண்டான வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிகன்சைலேஷன். இதோட மீனிங் சமரசம் செய்கிறது. ஸோ இந்த எடிட்டோரியல் டிஸ்கஷன் இதோட முடிஞ்சுது. ஸோ எப்போ சொல்கிற மாதிரி ஒரு 5 இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸ் வந்து இப்போ சொல்ல போகிறோம். ஸோ அதோடைய இது ஃபர்ஸ்ட் வேர்ட் எக்ஸ்பெடிட்டட். இதோட மீனிங் மேக் அன் ஆக்ஷன் ஹேப்பன் சூனர். சினானிம்ஸ் ஆக்சலரேட், ஸ்பீட். ஆண்டனிம்ஸ் டிலே, ரிட்டார்ட். எக்ஸாம்பிள், he promised to expedite economic reforms. Next word, reconciliation, meaning a situation in which two people or groups of people become friendly again after they have argued. Synonyms, accord, harmony. Antonyms, disagreement. Example, his reconciliation with your uncle. Next word, bandwagon. இதோட மீனிங் a current or fashionable trend. Synonym, look, trend, model. Antonyms, departure, disorganization. Example sentence, companies sought to strengthen their share prices by jumping on the .com bandwagon. Next word, debacle, meaning a sudden and ignominious failure. Synonym, beating, trash, defeat. Antonym, blessing, rise, victory. Example, the only man to reach double figures in the second innings debacle. Last word, unraveling, meaning investigate and solve or explain. Synonym, decipher, resolve, solve. Antonym, question, wonder. Example sentence, they were attempting to unravel the cause of death.
இந்த எடிட்டோரியல் எக்ஸ்பிரஷன் இதோட முடிஞ்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும், இந்த மாதம் லெஜெண்ட் எக்ஸாம்லேருந்து உங்களுக்கு வந்து இங்கிலீஷோட கொஷின் நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 25லேருந்து 50 மாற்றிருக்காங்க. அந்த 50 கொஷின்ஸுமே என்னவா இருக்கும்னா வொக்காபுலரி கொஷின்ஸாக இருக்கும். உங்களோட லெஜெண்ட் மேகசின்லேயும் 300 கொஷின்ஸ் வந்து வொக்காபுலரி இருக்குது. அது கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. பேங்கர்ஸ் டெய்லி வெப்சைட்லேருந்தும் வரும், லெஜெண்ட் மேகசின்லேருந்து வரும், இந்த யூடியூப் இந்த வீடியோலேருந்தும் உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்கப்படும். ஸோ ஆல் தி பெஸ்ட் கைஸ் ஃபார் யுவர் லெஜெண்ட் எக்ஸாம். நாளைக்கு மீட் பண்ணலாம். பை.